ஓம் நமோ வெங்கடேஷாய. ரீசெண்டாக திருமலாவில் டிடிடியோட 100 rupees ரூம் 1NCல ஸ்டே பண்ணியிருந்தேன். அந்த ரூம் பற்றின இன்ஃபர்மேஷனோட சேர்த்து ஆன்லைன் ஆஃப்லைனில் எப்படி ரூம் எடுக்கிறதுங்கிறது பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆன்லைனில் நம்ம ரூம் புக் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது 2 பேருக்காவது தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கணும். புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக அப்படி புக் பண்ணுறப்போ 6 hours ஸ்லாட் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 6 hours ஸ்லாட்ல இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சிஆர்வர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் இருக்கிற ஏஆர்பி கவுண்டர் தான் நீங்கள் இப்போ ஆப்போசிட்டில் பார்த்தது. அந்த 6 hours நம்ம இங்கே ரூம் பிரிண்ட் அவுட்டை ஸ்கேன் பண்ணிக்கணும். 1 minute டிலேவாக போனால் கூட சரி, அந்த 6 hours ரூம் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். யார் வேணாலும் போய் ஸ்கேன் பண்ணிக்கலாம். புக் பண்ணவங்க தான் போகணுங்கிறது கிடையாது. ஸ்கேன் பண்ண ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு எஸ்எம்எஸ் வரும். இன்கேஸ் அப்படி வரலனாலும் இல்லை நம்ம புக் பண்ண அந்த நம்பர் நம்ம கையில் இல்லைன்னா கூட சரி, ஸ்கேன் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழிச்சு அந்த கவுண்டர்லேயே போய் கேட்டால் எங்கே அலர்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிடும். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த இடத்த விட்டு நம்ம போகணும். நாங்கள் எஸ்எம்எஸ்ல நமக்கு எங்கே அலர்ட் ஆயிருக்குன்னு வந்திருக்கோம். அந்த ரிசப்ஷனில் போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி ரூம் புக் பண்ணுறப்போ யாரோட 2 பேர் செலக்ட் பண்ணிக்கோமோ அதில் யாராச்சும் ஒருத்தர் அவங்க ஆதார் காமிச்சு ரூம் எடுத்துக்கலாம். அப்படி ஃபோட்டோ எடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுலேருந்து 24 மணி நேரம் நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு அனுமதிப்பாங்க. இது ஆன்லைன் ப்ரொசீஜர். இதுதான் சிஆர்வர் ரூம் புக்கிங் ஆஃபீஸ். எதிர்த்தாப்புல நீங்கள் பார்க்குறது ஆர்ஜிதம் கவுண்டர். இப்போ நான் ஏஆர்பி கவுண்டர்லேருந்து வெளியில் வந்திருக்கேன். மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து போகக்கூடிய தூரத்தில் தான் இந்த சிஆர்வர் ரூம் புக்கிங் ஆஃபீஸ் இருக்குது. கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது. நீங்கள் காரில் வந்தால் கூட சரி. ஆஃப்லைனில் ரூம் எடுக்கணும் அப்படின்னா காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 50 ரூபா ரூம் 100 ரூபா ரூமும் ஒரு கேட்டகரியாக வச்சுருப்பாங்க. 1000 ரூபா ரூம் 1518 ரூபா ஏசி ரூமை பி கேட்டகரியாக வச்சுருப்பாங்க. நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். அவைலபிலிட்டி பொறுத்து நமக்கு கிடைக்கும். காலையில் 5 மணிக்கே நம்ம போய் க்யூவில் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பார்க்குற க்யூவில் ரூம் எடுத்துட்டோம் அப்படின்னா கன்ஃபார்ம்டாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஆஃப்லைனில் ரூம் எடுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட தர்ஷன் டிக்கெட் இருக்கணுங்கிறது கிடையாது. ஒரு ரூம் வேணும் அப்படின்னா ஒருத்தர் அவங்க ஆதாரோட இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற இடத்துல க்யூவில் ஜாயின் பண்ணிவிட்டு எதிர்த்தாப்பில் இருக்கிற பில்டிங் கீழே தான் நம்ம உள்ளே போகணுன்னா கவுண்டரில் எத்தனை பேர் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நம்ம சொன்னோன்னா 50 ரூபா ரூமா 100 ரூபா ரூமோ ஏ கேட்டகரியோ பி கேட்டகரியோ எது இருக்கோ அது நமக்கு அலாட் பண்ணுவாங்க. 50 ரூபா ரூம் தான் வேணும் 100 ரூபா ரூம் தான் வேணும்னு கேட்டெல்லாம் வாங்கிக்க முடியாது. அப்படி அங்கே நம்ம ஃபோட்டோ எடுத்து ஆதார் பார்த்துட்டு ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. வித்தின் சில டைம் 1/2 hourலேருந்து வந்துடும், சில டைம் 3 hours கூட ஆகும். அன்றைக்கி இருக்கிற க்ரௌட் பொறுத்து எஸ்எம்எஸ் வரும். அந்த எஸ்எம்எஸில் நமக்கு எங்கே அலர்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வரும். உடனே நம்ம அந்த ரிசப்ஷனுக்கோ இல்லைன்னா அந்த என்கொயரி ஆஃபீஸ்க்கோ போய் அங்கே ஆன்லைனில் பே பண்ணி ரூம் எடுத்துக்கலாம். யார் நம்ம ஃபோட்டோ எடுத்து ரூம் எடுக்கிறோமோ அவங்க தான் ரூம் வக்கேட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு காஷ் அண்ட் டெபாசிட் திருப்பி கொடுப்பாங்க. 50 ரூபா ரூபா இருந்தாலும் சரி 100 ரூபா ரூபா இருந்தாலும் சரி 500 ரூபா காஷ் அண்ட் டெபாசிட் ஆன்லைன் பேமெண்ட் தான் செய்துக்கணும். அப்படி பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சாவி வாங்க போகிறப்ப குறைஞ்சது 2 பேராவது இருக்கணும். அப்போ தான் கொடுப்பாங்க. சில டைம் நம்ம 2-3 பேராக போனால் கூட பேச்சுலர்ஸாக இருந்தால் கூட ரூம் கொடுக்கறது கிடையாது. ஸோ அப்படி நம்ம ரூம் எடுத்ததுக்கப்புறம் 24 hours ஸ்டே பண்ணிக்கலாம். எக்ஸ்டென்ஷன் ஜென்ரலாக கொடுக்குறாங்க. இருந்தாலும் சாவி வாங்குறப்போ நம்மக்கிட்ட இன்னொரு தர்ஷன் டிக்கெட்லாம் இருந்தால் கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அட் எனி பாயிண்ட் 3rd day நம்ம ஸ்டே பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஆன்லைன் ஆஃப்லைனில் ரூம் எடுக்கிறதுக்கு உண்டான ப்ரொசீஜர். மத்தியானம் போனால் ரூம் கிடைக்குமா, சாயந்தரம் போனால் ரூம் கிடைக்குமானா சாயந்தரம் ரூம் கொடுக்குறாங்க தான். ஆனால் அன்றைக்கி இருக்கிற அவைலபிலிட்டி பொறுத்து மினிமம் ரூம்ஸ் இருந்தால் கொடுக்குறாங்க. நம்ம அதை செக் பண்ணி பார்க்கணும். ஆஃப்லைனில் நம்ம ரூம் எடுக்கணும்னா இப்போ நீங்கள் எதிர்த்தாப்பில் பார்க்குற க்யூவில் ஜாயின் பண்ணி தான் கவுண்டர்கிட்ட போய் ஆதார் காமிச்சு ரூம் எடுக்கணும். ஆஃப்லைனில் ரூம் எடுக்கிறதுக்கு தர்ஷன் டிக்கெட் தேவை கிடையாது. ஜென்ரலாக நம்ம ஆன்லைனில் ரூம் புக் பண்ணுறோம் அப்படின்னா வராகசாமி கெஸ்ட் ஹவுஸ் பிளாக் 1, 2, ராம்பகீஜா கெஸ்ட் ஹவுஸ் பிளாக் 1, 2, 3, அப்புறம் சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸ், இப்போ ரீசெண்டாக ஏடிசி காட்டேஜ் கூட ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் தான் கிடைக்கும் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணால். ஆஃப்லைனில் ரூம் எடுக்கிறோம் அப்படின்னா அப்பையும் ராம்பகீஜா கொடுப்பாங்க தான், பட் அவைலபிலிட்டி பொறுத்து. பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 1NC 2NC 3NC எல்லாம் ஆஃப்லைன்லாம் கொடுப்பாங்க. பட் இந்த தடவை நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கிறப்போ 1NC சுதர்ஷன் சோல்ட்ரி தான் அலர்ட் ஆயிருந்தது. அதாவது நிறைய ரூம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பழைய பில்டிங் இது. எல்லா ரூம்ஸும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில ரூமெல்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். என்ன ரூம் கிடைக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு தான் போனோம். ஸ்கேன் பண்ணி சுதர்ஷன் சோல்ட்டின்னு எஸ்எம்எஸ் வந்ததுக்கப்புறம்
சுதர்ஷன் ஜுவல்லரி கிரவுண்ட் ஃப்ளோரில் கவுண்டர் இருக்குது. அங்கே போய் 2 பேரில் யார் பேரில் நம்ம புக் பண்ணிக்கோமோ ரூம் எடுத்துக்கலாம். அங்கேயே சாவி கொடுக்குறவங்களும் உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு போகிறப்போ தான் இந்த ரூம் எங்களுக்கு அலாட் ஆகிருந்தது. ஆக்சுவலாக நான் நினச்சதுக்கு விட ரூம் சூப்பராக இருந்தது. என்ன அப்படின்னா இப்போ தான் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்களா. நாங்கள் ஸ்டே பண்ண ரூமில் வெந்நீர் அந்த ஆப்ஷனே இல்லை, வாட்டர் ஹீட்டரே இல்லை. ஆனால் டைல்ஸ் எல்லாம் போட்டு ரூம் நல்லா இருந்தது. 2 பெட்டு, இந்த ஷெல்ஃபு, சுவிட்ச் போர்டெலாம் புதுசாக போட்டிருக்காங்க, ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் நீட்டாக இருந்தது, டாய்லெட் நீட்டாக இருந்தது, வாஷ் பேசின் நீட்டாக இருந்தது. வெந்நீர் மட்டும் காமனாக இருக்கும், அங்கே போய் பிடிச்சிக்கணும். போகணுன்னு நாங்கள் குளித்தோம், அப்போ அந்த வெந்நீர் சூடாகவே இல்லை. பட் செகண்ட் டைம் குளிக்கிறப்போ நல்ல கொதிக்க தண்ணி வந்தது. காமன் பிளேஸில் தான் தண்ணி பிடிச்சிட்டு வரணும் வாளியில். இங்கேருந்து வாளி எடுத்துகிட்டு போய் அந்த வெந்நீர் பிடிச்சிட்டு வரணும். அது ஒன்று தான் டிஸ்அட்வான்டேஜ். சில ரூம்ஸ் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். பட் இப்போ ரெனோவேஷன் பண்ண ரூம் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க ரெனோவேஷன். சுதர்ஷன் ஜுவல்லரி 1NCன்னு சொல்லுவாங்க, 2NC அதுவும் இருக்குது, 3NC கல்யாணி காட்டேஜ். ரூம் நல்லா இருந்தது. வெந்நீர் மட்டும் காமன் பிளேஸில் போய் பிடிச்சிக்கணும். இன்னொன்று என்னென்னா லிஃப்ட்டு கிடையாது. எங்களுக்கு செகண்ட் ஃப்ளோரில் அலாட்டே இருந்தது. நம்ம படி ஏறி தான் போகணும். அந்த போகிற வழியெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நிறைய ரூம்ஸ் இருக்குது இந்த காட்டேஜில். இன்னொன்று தர்ஷனத்துக்கெல்லாம் கிட்ட இருக்கும். குறிப்பாக 300 தர்ஷனம், சுபதம் என்ட்ரி எல்லாம் ஈஸியாக நம்ம போயிடலாம். பட் லிஃப்ட்டு கிடையாது, வாட்டர் ஹீட்டர் உள்ளே இல்லை. மற்ற ரூம்ஸ் எப்படின்னு தெரியல, ஆனால் வாட்டர் ஹீட்டர் உள்ளே இல்லை. மற்றபடி இப்போது நான் இருக்கிறது சுதர்ஷன் ஜுவல்லரி தான். ரைட் சைடில் போனால் தர்ஷன் கியூ, லெஃப்ட் சைடில் போனால் பஸ் ஸ்டாண்டு, ஒரு ரூம் புக்கிங் ஆஃபீஸ், நிறைய ஹோட்டல்ஸ், எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். ஈவன் அஸ்வினி ஹாஸ்பிட்டல் கூட உடம்பு முடியலன்னு போனேன், அது கூட நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்குது. எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். ஆனால் என்னென்னா லிஃப்ட் இல்லை, வாட்டர் ஹீட்டர் இல்லை. தர்ஷனத்துக்கு போயிட்டு வர்றது கூட கன்வீனியண்ட்டாக தான் இருந்தது. கரெக்டாக அந்த லேபாக்ஷி சர்க்கிள்லேருந்து நேராக போய் லெஃப்டில் திரும்பினா கல்யாணக்கட்டா KKC, அதுலேருந்து தர்ஷனத்துக்கு போகிறதுக்கு வசதியாக இருந்தது. முடிச்சுட்டு அதன் வழியாகவே வர்றதுக்கும் ஈஸியாக இருந்தது. வக்கேட் பண்ணிவிட்டு ஊருக்கு வரதுக்கும் ஈஸியாக இருந்தது. நீங்கள் இந்த சுதர்ஷன் ஜுவல்லரியில் ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ரைட் சைடில் இருக்கிறது சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸ், அதுவும் 100 ரூபா ரூம் தான். ஆன்லைனில் புக் பண்ணாலும் கொடுப்பாங்க, ஆஃப்லைனில் புக் பண்ணாலும் கொடுப்பாங்க. சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸில் லிஃப்ட்டு போட்டிருக்காங்க, சுதர்ஷனில் தான் லிஃப்ட்டு கிடையாது. பட் நம்ம ரூம் கேட்டு வாங்க முடியாது, இந்த ரூம் தான் வேணும், அந்த ரூம் தான் வேணும் அப்படின்னு. அவங்க அலாட் பண்ணுறது தான். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். SSB லைஃப் ஸ்டைல், SSB திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி திருப்பதி பற்றின அப்டேட் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஆன்லைனில் ஆஃப்லைனில் எப்படி ரூம் எடுக்கிறதுங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.